இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு சிஎம் விஜய் அவர்கள் ஏன் போயிருந்தாரு? இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்களுமே இந்த கோவிலுக்கு போயிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு பல ஆச்சரியமான தகவல்களுமே இருக்கு. அதை பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். இந்த கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிளுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்குமே நீண்ட காலமாக ஒரு ஆன்மீகமான ஒரு தொடர்பானது இருந்துட்டு இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஎம் விஜய் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனை பார்த்து தரிசனம் பண்ணாரு. ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷீரடியில இருக்கக்கூடிய சாய்பாபா போயிட்டு அவர் தரிசனம் பண்ணியிருந்தாரு. இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள், இந்த டெம்பிளுக்கு போறது ஆல்ரெடி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவங்களுமே வந்து இந்த கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. தமிழகத்தோட முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்காரு. இவருக்கு மூகாம்பிகை மேல நல்ல ஒரு பக்தியானது இருந்திருக்கு. ஏதாவது பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஒரு முடிவை எடுக்கணும்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதுமே வழக்கமாக இருந்திருக்கு. 1984களில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது அவர் அமெரிக்காவில் தான் சிகிச்சைக்காக இருந்தாரு. இந்த டெம்பிள்ல தான் எம்ஜிஆர் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சிருக்காங்க. 1 கிலோ தங்க வாளை இந்த கோவிலுக்கு காணிக்கையாக எம்ஜிஆர் அவர்கள் வழங்கியிருக்காரு. அவர் காணிக்கை அளிக்கப்பட்ட அந்த ஒரு தங்கவாள் விசேஷ நாட்கள்ல எடுத்து பயன்படுத்துறாங்க. அந்த கோவில்ல தான் அந்த தங்கவாளும் இருக்கு. எம்ஜிஆர் மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவர்களும் இந்த அம்மன் மேல அதீத பக்தியாக இருந்திருக்காங்க. அரசியல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து மீளணும், அதுக்கப்புறம் அரசியல்ல மீண்டும் வரணும் சொல்லிட்டு அவங்களுமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கோவில்ல சண்டியாகம் சொல்லிட்டு ஒன்னு ஜெயலலிதா அவர்கள் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் அந்த கோவிலுக்காக அளிக்கப்பட்ட அந்த தங்கவாளை வைத்து ஜெயலலிதா அவர்கள் பிரார்த்தனையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டுகள்ல ஜெயலலிதா அவர்கள் தான் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அவங்களுடைய ஆட்சி தான் இருந்துச்சு. அதாவது 2011ல இருந்து 2 முறை அவங்களுடைய ஆட்சி தான் தமிழகத்துல இருந்துச்சு. ஓகே, இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இது ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்கு? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உடுப்பின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சோபார்னிகா நதிக்கரையில தான் இந்த ஒரு கோவில் இருக்கு. பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஒரே வடிவில வந்து இருக்காங்க. பரசுராமர் உருவாக்குனதா சொல்றாங்க. சப்த கஷேத்திரங்கள்ல ஒன்னாகவும் இத பாக்குறாங்க. மூலவரான சுயம்பலிங்கத்துல ஸ்வர்ண ரேகைன்றப்படுற ஒரு தங்க கோடானது இருந்திருக்கு. அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிறது தான் அர்த்தநாதீஸ்வரர். அதையுமே பிரதிபலிக்கிற ஒரு தலமாக இந்த ஒரு கொல்லூர் மூகாம்பிகை கோவிலானது இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 51 சக்தி பீடங்கள்ல இதுவுமே ஒன்னாக பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த ஒரு கோவில்ல புராணங்கள்ல அம்பிகையுடைய காதானது இந்த இடத்துல தான் விழுந்ததாக கருதப்படுது. பக்தர்கள் இந்த கோவில்ல வந்து வேண்டுனா அவங்களுடைய பிரார்த்தனையானது நிறைவேறும் ஒரு நம்பிக்கையானது இந்த கோவில்ல பல ஆண்டுகளாகவே இருக்கு. ஆதிசங்கரருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன ஒரு வரலாறானது இருக்கு. ஆதிசங்கரர் இந்த கோவில்ல இருந்து தவம் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல மூகாம்பிகை அவருக்கு தரிசனம் கொடுத்திருக்காங்க. மூகாம்பிகை அம்மனை கேரளாவுக்கு எடுத்து செல்லலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த விதியை அவரு மீறுறாரு. ஆதிசங்கரர் திரும்பி பார்த்ததுனால இந்த மூகாம்பிகை அம்மன் கொல்லூர்லயே சிலையாகவும் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு புராணங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் அந்த ஒரு ஸ்ரீ சக்கரத்தை அதே இடத்துல நிறுவுறாரு. அம்மன் சிலைக்குமே பிரதிஷ்டையை செய்யறாரு. ஆதிசங்கருடைய தியான சிம்மாசனம் இன்னைக்குமே கொல்லூர் மூகாம்பிகை கோவில்ல இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கோவிலுக்கு பல ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. அதாவது இந்த இசை, நடனம் இந்த மாதிரியான கலைத்துறைகள்ல இருக்கிறவங்களுமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு கோவிலுடைய கருவறைக்குள்ளேயே போறதுக்கான சிறப்பு வழிபாடு எல்லாமே நடந்திருக்கு. அவர் மட்டும் இல்லாம KS ஏசுதாஸ் அவருடைய பிறந்த நாள் அப்பெல்லாமே அங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்துல வந்து பாடுவது வழக்கமாக வச்சிருக்காரு. அவர் பாடின பிறகு மற்ற கலைஞர்களை பாடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இந்த ஒரு கோவிலுக்கு சூர்யா, ஜோதிகா, NT ராமாராவ், மோகன்லால், அமிதாப் பச்சன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த ஒரு கோவில் ஆல்ரெடி ஃபேமஸா
நடந்துட்டு இருக்கு. இப்போ சிஎம் விஜய் அவர்களுமே அந்த ஒரு கோவிலுக்கு போனதுனால இன்னுமே அந்த கோவிலானது பேசப்பட்டுட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இந்த ஒரு கோவிலில போய் தரிசனம் பண்ணது வெறும் ஆன்மீக தரிசனமாக மட்டும்தான் இருக்கா? ஒரு சிலர் சினிமாவில இருந்து வந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுமே அரசியல் தலைவர்களாக மாறி இருக்காங்க. அவங்க வரிசையில சிஎம் விஜய் அவருமே வந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரத ஆன்மீக ரிலேட்டடான ஒரு அரசியலாகவும் மக்கள் இதை பாக்குறாங்க. அதிகாரம், வெற்றி, தலைமைத்துவம், மக்களுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரியான ஒரு கோவிலா தான் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலானது இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு கோவில் தமிழக அரசியல் வரலாற்றுல அடிக்கடி பேசப்பட்டுட்டும் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் பயணம் பண்ண இந்த ஒரு கோவில்ல சிஎம் விஜய் அவர்களுமே இப்ப பயணம் பண்ணதுனால அந்த ஒரு கோவில் மேல மக்களுடைய கவனமானது ஈர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் விஜய் அவர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு வெள்ளி வாழையுமே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இது வெறும் ஆன்மீக ரிலேட்டடான ஒரு பயணமா இல்ல அரசியல் ரிலேட்டடான ஒரு பயணமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.